இந்த வரலாற்றிலே நம்மளுக்கு கெடுக்குது, புத்தியை கெடுக்குது. ஜீவகாந்த பெருக்குமே நம்ம தப்பு செய்ய வைக்கும். தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க. தத்துவம் வேறு, மகிழ்ச்சி வேறு என்பது கிடையாது. அந்த தவம் செய்கிறது என்பது எண்ணத்தின் ஓர்மை கூர்மை சேர்மை தான். தகுதிங்கிறது விழிப்பின் நிலையோட இருக்கிறது. கொல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் சீர்குரு வேதாத்திரி புகழ் சொல்லும் மனவளக்கலை பரப்பி அருள் உலகை வெல்லும் தொண்டர் நம் துணை நினைச்சாலே குரு தானா வந்துடுறாரு, இறைநிலையே வந்துடுது. என்ன வேலை? அப்ப வேலைகளை நாம குடும்ப வேலையா இருக்கட்டும், பணியா இருக்கட்டும், அவ்வளவு ஆற்றல் வருது. நாமளே சுணங்கி நின்னோம்னா அது நமக்கு தேங்கிய குட்டை நாருன்ற மாதிரி இந்த வரலாற்றிலே நம்மளுக்கு கெடுக்குது, புத்தியை கெடுக்குது. ஜீவகாந்த பெருக்குமே நம்ம தப்பு செய்ய வைக்கும். அப்ப இதை மறக்காம இருக்கிறது தான் விழிப்புணர்வு, பயன்படுத்துறது தான் நன்றி உணர்வு. இதை மகிழ்ச்சி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில். அவர் நினைச்சா போதும். இந்த ஒரு தவத்தையாவது பொறுப்புல கூடுதலாக போறவங்கலாம் நினைச்சாங்கன்னா, அப்போ என் வேலையை செய்யறேன்னா மகிழ்ச்சி. ஊர் வேலையை செய்யறீங்க, ஊர் உதவும் போங்கன்ட்டார். இப்போ இதில் ஒரு வேலையும் இருக்குது, உங்கள் வேலையும் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் குடும்ப வேலை இருக்குது, பணியும் நடக்குதுன்னா அது நடக்கும். தடுக்கவே முடியாது. நீங்கள் தான் தடுத்துப்பீங்க. குறிச்சுப்பட்டு தயக்கப்பட்டு முடிஞ்சதை செய்யுங்க. செய்யணும்னு நினைக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி தான் மகிழ்ச்சிகள் நமக்கு அவ்வப்போது வாழ்க்கையில் வழிகாட்டிருக்காங்க. இன்னும் வழிகாட்டிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆன்ம சக்தி வேண்டிய புரிதலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது பெரியவங்க மூலம் நமக்கு கீழே இருக்கிறவங்களை இறங்கிக்கிட்டே இருக்குது. என்னென்ன ஏற்பாடுகள் இன்னைக்கு சாமி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் செஞ்சுட்டேன். நீங்கள்லாம் இளமை இருக்குது. உங்களுக்கு பல துறையில் பல வசதி வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி எளியவர்களுக்கு அதை கொண்டு செய்யணும். அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை உதவுங்க தலைவருக்கு. இப்போ அவர் எப்படி நடந்தாலும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு தலைவர் நடந்துக்கிறாங்க. காரணம் அவருடைய ஆற்றல் தான் செயலாகுது. அப்படிதான் நமக்குள்ளேயும் இருக்குது. எதுவுமே குறைவுபடலை. பொருள் வளமாகட்டும், அருள் வளமாகட்டும், நட்பு வளமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கிடைக்கிற மாதிரி. இந்த தொண்டுக்கும் ஒரு ஏற்பாடு கிடைக்க பாருங்க. சங்கம் இல்லாட்டா எங்க போய் தொண்டு சாமி? நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இதைத்தான் சாமி சொன்னாங்க. உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் வான்காத்துல வச்சுட்டேன், எதுக்கு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப எடுத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? யாருடைய பிழை? அறிவின் குறைபாடு. குருவை நம்பாது. குருவை நம்பணும். ஏன்னா இறைநிலை காட்டி கொடுத்தவர்னா இறைநிலை நம்ப மாட்டோம்னு அர்த்தம். தன்னை நம்பாதவங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்கன்றது மாறிடுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையை ஊட்டுறது தான் நம்முடைய அறிவு தொண்டு. மகரிஷி இப்போ புதுவை அவர் அந்த பயிற்சிக்காகலாம் வரும்பொழுது அப்படிங்கலாம் பார்த்தோன்னா பல பேருடைய வீட்டில் தங்கியிருப்பாங்க. தங்கின 1-2 பேர் வீட்டுக்கு தான் போவாங்க. இப்போ குப்புசாமி ஐயா, அங்கே ஆரியமுத்தம் ரங்கநாதன், புருஷோத்தம ஜானகிராம ஐயா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. அங்கே நடந்த அனுபவங்கள், அவர் சாப்பிடும் பொழுது சில சுவாரஸ்யமான அனுபவங்கள் கூட இருந்திருக்கும் இல்லையா? அதில் எனக்கு நேரிட்டு அந்த சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவர் ஜானகிராம ஐயா வீட்டில் வந்திருக்கும் போது பார்த்துருக்கோம், மற்றது பார்த்ததில்லை. எதுலேயுமே இந்த சொல்லுவாங்க, அவங்களுடைய தேவை எவ்வளவோ அதை கணிச்சுப்பாங்க. கூடுதலாக வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, எனக்கு தாங்காதுமா, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, வயசு பிள்ளைங்களாம் சாப்பிடணும், எனக்காக நீங்கள் தயங்க வேண்டாம். அதில் அதிகமாக வைக்கிறாங்கன்னா நான் வச்சிடுவேன், பொருளை வீணாக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒத்து. சாக்லேட் கொடுத்தாங்க ஒரு முறை திருவான்மையூரில் பிறந்த நாள் இருக்குது. இவர் என்ன செஞ்சார், ஆரம்பத்தில் பார்த்தபோது 2 எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை 1 எடுத்துக்கிட்டாங்க. நான் 2 எடுத்தேன்னா இருக்குன்னா நானே அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவேன். பாக்கெட்டில் எப்போதும் சாக்லேட் வைப்பேன். இப்போ யாருக்கா கொடுக்கலான்னு வச்சுக்கிட்டேன். நான் அதை குறைச்சிட்டேன். அப்போ சாக்லேட் வச்சுக்கின்னு சாப்பிட்றவராக இருந்தவர்
கொடுக்கும் போதும் அளவாக பார்த்துக்கிட்டு அதை வாங்கி போட்டு வச்சுக்க. அப்போ எவ்வளோ தூரம் அவங்க உணர்ந்ததை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. இந்த வயசுக்கு ஆகாது எனக்கு, பிடிக்கும், ஆனா ஆகாதுங்கிறதால அதை கரெக்டா நிறுத்திடணும். அப்போ நாம் எப்படி அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு நமக்கு ஒரு அந்த ஒரு முன்மாதிரியாக காட்டுறது. நாம் நம்ம பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எப்படி நடந்துக்கணும் சங்கத்திலையோ சமுதாயத்திலன்றதுக்கு இதெல்லாம் நினைவில் நிற்கணும். மகரிஷியே ஒரு மாடல், ரோல் மாடல். அது ஒரு சகாப்தமும் அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளையும் அவரளவுக்கு உயர்த்தின பெரியவங்க யாரும் இல்லை. எந்தவித பேதம் பாகுபாடு மற்றவங்கெல்லாம் சொல்லிக்குவாங்க, பேசிக்குவாங்க. யாருக்கு என்ன கொடுக்கணும் அதை அவங்க கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொருளை கொடுக்குறதுல கூட அவருக்கு பழைய அன்பர்கள் சில பேர் வந்தாங்கன்னா காசு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. கடலூர் அன்பர் இருந்தாட்டம் வருவார். வந்தாருன்னா தயங்கி நிற்பார். அவர்கிட்ட கையில் இருந்து கை விட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அவர் ஏதாவது கஷ்டத்தை சொல்லுவாங்க. மகரிஷி அவங்களுக்கும் ஒரு அருள் மட்டும் கொடுக்கல, பழைய நட்புக்கு. யாருக்கு எது வேணும்ன்றத அந்த முகத்தை பார்த்து செய்யறது அல்லது கேட்டுட்டாலும் சொல்லிட்டாலன்றதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. கேட்காமலே அது நடந்துடும். இவங்க இதுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பொருளையும் சரி, வழிகாட்டுதலையும் சரி, அந்த அளவு முறை மீறுவது என்பது கிடையாது. நேரத்திலேயோ அனுபவத்திலேயோ அவரை நினைச்சாதான் நமக்கும் கொஞ்சம் நம்முடைய பதிவுகள் தூண்டப்படுதுன்றது தான் என்னுடைய அனுபவம். அதனால எந்த சந்தர்ப்ப தத்துவமாகவே அவங்க இருந்தாங்க, தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க. தத்துவம் வேறு, மகரிஷி வேறுன்றது கிடையாது. ஆனால் அது எளிமையாக சொல்றது, நடைமுறையில் இருக்கிற உதாரணங்களை கொடுக்கறது நம்முடைய ஒரு சிறப்பு. அதில் அந்த தவம் செய்கிறது என்பது எண்ணத்தின் ஓர்மை கூர்மை சீர்மை தான். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுதான் எனக்கு செய்கிற ஒரு காணிக்கைட்டார் ஒருத்தர். எப்போதும் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாலே போதும். எந்த பயிற்சியில சொல்றாங்க? பயிற்சி கொடுக்கும்போது சொன்னதா? இல்லை, பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்றாங்க. வேற ஒன்றும் பெருசு இல்லை. எப்போதும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு தான் நீங்களும் உயர்வீங்க, உலகம் மற்றவங்களும் உயர்வாங்க. நீங்கள் உயராத தேங்கினீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஏக்கமாயிடும், உதவி கிடைக்காத போயிடும். அதனால் நட்பு குறைஞ்சிடும். அதனால் உங்களுக்கு மேலே இருக்கிறத வழிச்சு விட்ற மாதிரி நீங்கள் வழங்க தயாராக இருந்தீங்கன்னா தகுதியோடும் தயாராக வருங்க. பி ரெடி. தகுதிங்கிறது விழிப்பின் நிலையோட இருக்கிறது. வாய்ப்புகள் வரும், காத்திருக்க கற்றுக்கொள்ளணும்னாரு. அதுதான் துரியாயுதம். எல்லாம் தன்முனைப்பு. சங்கம் பெருசாயிடணும், அது செஞ்சிடணும், இது செஞ்சிடணும், மன்றம் அதெல்லாம் தேவைதான். அது முறையாக தான் நடக்கணும். அப்போ அதுக்குரிய எண்ணத்தை வாழ்த்த உங்கள் முயற்சியை கெடுக்காத அல்லது உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மற்றவங்கெல்லாம் செஞ்சிடுவாங்க. அந்த முறையில் நம்ம தொண்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இதில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கும்போது வாழ்த்தில் என்ன கொடுக்கணும், தேவைப்பட்டால் ஆலோசனை சொல்லணும், தலையிடக்கூடாது. ஆனால் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோ, அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போது மகரிஷியை நினைக்கும் போது அங்கே தீர்வு வருது. இப்போ நம்ம மூலம் அவர் இயங்குறாருன்றது தான். மாயவரம் அறிவித்திருப்பால் நின்று போச்சு, பயிற்சிக்கு காயகல்பத்தை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அப்போது அறிவித்தவர்கள் நடக்குதுங்க, இன்னும் கட்டடம் தனியாக எழுப்பிக்கிட்டு வரோம், ஒருத்தர் கொடுத்தாங்கன்னாங்க. சரி, அதை போய் பார்த்துட்டு வரணும். போயிட்டு அங்கே இருந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு மகரிஷியை நினச்சி இது அந்த முழுமையான படத்தை காட்டுங்க, அந்த செல்ஃபோனில் இருந்து காட்டினது, இது தடையெல்லாம் நீங்கிடும் விரைவா. நீங்கள் என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க, தேங்குதுன்னுலாம் நினைக்காதீங்க, அந்த தடையெல்லாம் நீங்கிடும். அது பொருள் அந்த இடத்த கொடுத்தவருக்கு, அது பொருள் உதவி செய்கிறவருக்கு சில பிரச்சனை எல்லாம் தீரும். சாமிஜியை நினச்சிங்க வந்துட்டு அங்கே அந்த இடத்த பூரா சுற்றி வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தது. இப்போ நம்மளை அழைச்சது எது? அங்கே அவங்க சொன்னது எதுக்காக? இப்போ நாம் என்ன செய்யணும்?
அப்போ இணைச்சி விட்டுறது மாதிரி அவர்கள் மனசில் இருக்கிற அந்த தலைவர் ஐயாவுக்கு பொறுப்பாசிரியர் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நாம் குருவை நினச்சி தீர்வு சொல்லணும். திருவண்ணாமலை மன்றம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். பெரிய இடம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, கையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேலையை பாருங்கள் அது நடக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக வாங்கி வச்சுட்டு நீங்கள் எடுத்துங்க பொறுமையாக கொடுங்கன்றாரு. வாங்கிட்டாங்க. எந்த இடத்த நமக்கு அறிவித்தல் எடுத்துக்கணுன்றாங்க. எல்லாத்தையும் என்ன கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இந்த போது இப்போ இருக்கிற இடத்த எடுத்துக்கலாம். அறிவு மீதி எல்லாம் பிளாட் போட்டு நம்ம தாமோரையா செஞ்சாங்க திண்டுக்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருந்தது. அப்போ அதை செஞ்சாங்க. அப்போ போர் போடணுன்னாங்க. இந்த இடத்துல போட்டால் நல்லதாக இருக்குமா? இல்லைங்க, தண்ணிக்கிற இடத்துல போடணும். ஈசானியில் பார்த்துல என்ன செலவு அதிகமாகும், பொது பணம் இது, நாமளே இல்லாத செய்யும்போது கொஞ்சம் கவனிச்சு. இல்லை நீங்கள் இல்லை எல்லாத்தையும் என்ன சொல்லாதீங்க, எனக்கு என்ன அதை பற்றி அது தெரியாது. எப்போ ஒருவன் நினச்சி நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரி, சுவாதிஷ்டானத்தில் மனசை வச்சு அவரை நினச்சிட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காரும்போது 2 இடத்துல இங்கே நல்லாயிருக்கும், ஆனால் நான் சொன்னதுக்காக பொருள் செலவு பண்ணிடாதீங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் டிவைனரை வச்சு இன்றைக்கி இருக்கிற கருவியில் செய்யுங்கன்னா அந்த மாதிரி அமைந்தது. 3 நாளில் ஒருத்தர் வராரு, அமைஞ்சது. அங்கே அளந்து பார்க்கும்போது எந்த பிளாட்லேயும் இல்லை, ஒரு கார்னர் அந்த இடத்துல பிஷப் இறக்குது. இன்னொரு இடத்த கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் மீண்டும் வரணும். இப்படி ஒன்றுத்தையும் நமக்குள்ள அவர்கள் தோன்றி அங்கே பணியில் யாருக்கு என்ன செய்யணும் ஆலோசனைகள் கேட்கும்போது, இப்போ பேராசிரியர் என்பது ஒரு மகிழ்ச்சி மாதிரி நாம் போகிறோன்ற ஒரு பொறுப்பில் என்ன தேவை இருக்குது என்பதை கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டார் மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாம் என்ன முடியுதோ அதை கொடுக்க தயாராக இருந்தோம்னா அது என்னத்தாலும் தொண்டு செஞ்சுக்க வேண்டியது. நேராக கூப்பிட்டு தான் தொண்டு செய்யணும், போகணும், வரணும் இல்லை. இன்னும் வளரணும், சங்கம் வளரணும், அறிவு திருக்கோயில் வளரணும், நினைக்கிறதே ஒரு நல்லா வாழ்த்துறது என்பது நம்முடைய ஊக்கப்படுத்துறது என்ற மகிழ்ச்சி. எப்படி செஞ்சாங்க, இருந்த இடத்துல செஞ்சாங்க, உலகம் பூரா சுற்றினாங்க. ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல தங்கி எல்லாரையும் தன்கிட்ட ஈர்த்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நாம் அவங்கள பின்பற்றணும்னா நம்ம ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அனுபவம் தான். அப்படி வாழ்ந்த அறிஞர்கள்லாம் இன்னைக்கு வரலாற்றில் நினைக்கப்படுறாங்க. நாம் அப்படி இருக்கணும். அது வேதாத்திரி மகிழ்ச்சியோட வேதாத்திரியத்தை தொட்டதுனாலேயே நம்மையும் ஒரு பொருட்டாக சங்கம் நமக்கு துணைக்கு வந்து வாய்ப்பு வசதிகளை கொடுத்து தொண்டு செய்ய வைக்கிது. அது உலக நல தொண்டுக்கு உதவுதுன்னும் போது மகிழ்ச்சியோட ஒரு காரணம்.